விஜயை தவிர வேற விஜய்க்கு வேற ஏதாவது பேர் வச்சு இதே மாதிரி ஒரு கான்டெக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த நபரும் ஜெயிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட் எப்படி லாஜிக்கே இல்ல. டெக்னாலஜிக்கல் கான்டெக்ட் என்னன்னா அந்த காலத்துல வந்து விஜய்க்காக தான் ஓட்டு விழுந்துன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் இத்தனை வருஷம் நடிப்பு மூலியமா மக்களை ஈர்த்தவர். அது விஜய்ன்றது மட்டும் இல்ல. என்டிஆரா இருந்தாலும், எம்ஜிஆரா இருந்தாலும், இனிமே வரக்கூடிய நடிகரா இருந்தாலும், சிவகார்த்திகேயன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது நடக்கும். இல்ல அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சரி நான் விரும்புற நடிகர் ஒருத்தர் தலைமைக்கு வரணும், அவரு சிஎம் ஆயிடணுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க கிட்ட. அது சரியான மனநிலையா? இல்ல நீங்க தப்பா பொறுத்துக்கிறீங்க. மக்கள் அப்படி நினைக்கல. நீங்க ரொம்ப தட்டையா அதை ஒண்ணுமே இல்லாம தட்டி விட்டுறீங்க. ஆக்சுவலி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னோட பிரச்சனைகளுக்கு எனக்காக ஒருத்தர் வந்து நிக்கணும். அவங்க எனக்குள்ளேருந்து என்னோட ஜனத்தொகையிலேருந்து ஒருத்தர் வரணும். எனக்கு அப்ரோச்சபிளா இருக்கணும். நான் அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியணும். நான் சொன்னா அவங்க கேட்டுக்கணும். கரெக்ட். நீங்க அப்ரோச்சபிளா இருக்கணும்னு சொல்றீங்களே, விஜய் கால் தரையில பட்ட மாதிரியே தெரியல எனக்கு. நீங்க விஜய்னு ஒரே ஒரு ஆளை வச்சு பேசுறீங்க சார். நான் மக்களை பத்தி பேசுறேன். இல்ல விஜய் தானே ஜெயிச்சிருக்காரு. நீங்க ஓட்டு போட்டுருக்காங்க. விஜய் எதை வாட் டஸ் ஹி சிக்னிஃபை, வாட் டஸ் ஹி ஸ்டாண்ட் ஃபார்ன்ற அந்த பெரிய விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமே. விஜயை பத்தி மட்டும் ஒரு தனி நபருக்குள்ள அதை சுருக்க கூடாது. பொதுமக்கள் பத்தி நான் மக்களை பத்தி பேசுறேன். விஜய் அடைஞ்சிருக்காரு. அது விஜய்க்கான வெற்றி இல்லையா? விஜய் எங்களை வந்து பறிச்சுட்டு வரல சார். மக்கள் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆமா, யாருக்கு கொடுத்தாங்க? மக்கள் ஏன் கொடுத்தாங்க? மக்கள் மனசுல என்ன ஓடுது? அதை எப்பதான் நம்ம கத்துக்க போறோம்? இத்தனை கட்சிகள் எப்படி தோத்துது? இவங்க மக்களை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லை. நான் காட்டு கத்தல் கத்தின்னு இருக்கேன். இத்தனை மாசமா நான் சொல்றேன் மக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க, மக்கள் இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் என்னதான் இவங்க மனநலம் குன்றியவர்கள்னு சொன்னாங்க. இல்ல அதுக்கு இப்ப எத்தனையோ மாற்று அரசியல் இருக்கு, நடைமுறையில இருக்கு. அந்த அரசியலை எல்லாம் தேர்ந்தெடுக்காதவங்க விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அது அரசியல் புரிதல். அதுல இருக்க லாஜிக் என்ன நீங்க கேட்க விரும்புறீங்களா? முதல்ல do you want to understand? ஆமா கேக்குறேன். let me explain. சொல்லுங்க. சோ மக்கள் தொன்று தொட்டு என்ன நினைக்கிறாங்க சார்? எல்லா காலத்திலயும் அது காந்தியடிகளா இருந்தாலும், காந்திக்கு ஏன் அத்தனை மக்கள் போய் நின்னாங்க? காந்தி யாரோ ஒரு மோகன்தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் போய் நிக்கணும்னு அவர் யோசிச்சிருக்கணும்ல. ஆனா அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நமக்காக வந்தாரு. அவர் சாதாரண ஆடை தான் அணிஞ்சிக்கிறாரு. அவர் அவ்வளவு பேரிஸ்டருக்கு படிச்ச மனுஷன். ஆனா 3rd கிளாஸ்ல தான் அவர் போவாரு ட்ரெயின்ல. அவர் நமக்காக பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்கு இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கல்ல. அதே மாதிரி எல்லா காலத்திலயும் மக்கள் வந்து ஒரு மீட்பருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மீட்பர் வந்து புத்தரா இருக்கலாம், மகாவீரரா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், நபிகள் நாயகமா இருக்கலாம், ரமண மகரிஷியா இருக்கலாம். எல்லா காலத்திலும் அது பசவண்ணாவா இருக்கலாம், ஸ்ரீநாராயண குருவா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்துவாங்க.